அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், திஸ் இஸ் நிலோஃபர் சல்மான். இன்னைக்கு அவேர்னஸ் வீடியோ தான். எதை பற்றினா தன்னலம் அறிவோம். வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் எதை பற்றி யோசிக்கிறாங்கன்னா, பிள்ளைங்களை எப்படி ஸ்கூல் அனுப்புறது, இன்னைக்கு சாப்பாடு மதியானத்துக்கு என்ன சமைச்சு கொடுக்கலாம், நைட்டுக்கு என்ன சமைச்சு கொடுக்கலாம், வேற என்ன வேலை இருக்குது, துணி காய போடணுமா, துணி மடித்து வைக்கணுமா, இந்த மாதிரியே தான் வேலை வேலை வேலை. இதை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்களே தவிர்த்து அவங்களோட உடல் நலத்தை பற்றியும் அவங்களோட மன நலத்தை பற்றியும் அவங்க யோசிக்கிறாங்களா, அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துகிறாங்களா, உடலை பராமரிக்கிறாங்களா, இதை பத்திலாம் அவங்க நேரம் ஒதுக்குறாங்களான்னா கேட்டாக்க நேரம் அதுக்குன்னு சிந்திக்கிறதுக்கு கூட அவங்க நேரம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. குறிப்பா 40 வயசுக்கு மேல பெண்கள் அடைகிறாங்கன்னா எதை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்னாக்கா மெனோபாஸ், அதாவது மாதவிடாய் நிக்கிற அந்த பருவத்தை அடைய போறாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி பருவத்துல நம்மளோட உடலையும் சரி நம்மளோட மனதையும் சரி அதுக்கு தயார்படுத்துறோமா, அதுக்காக நம்ம உடலை பராமரிக்கிறோமா அப்படின்னு கேட்டா 90% பெண்கள் அதை பத்தி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம தான் இருக்காங்க. என்ன உலகத்துல இருக்கிற எல்லா பெண்களும் இந்த நிலையை தானே அடைகிறாங்க, என்ன இதுல பராமரிக்கிறதுக்கு இருக்கு, என்ன இதுல தயார்படுத்துறதுக்கு இருக்கு அப்படின்னு அலட்சியமா நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. இந்த நேரத்துல பொதுவாகவே நம்மளோட மாதவிடாய் நேரங்கள்ல நம்மளுக்கு கோபம் அதிகமா ஏற்படும். ஒரு சில பேருக்கு ஃபுட் கிரேவிங்ஸ், மூட் ஸ்விங்ஸ், இதாவது காரமா சாப்பிடணும்னு தோணும், ஒரு சில பேருக்கு இனிப்பா சாப்பிடணும்னு தோணும். இந்த மாதிரிலாம் நிறைய ஏற்படும். கோபமா இருப்பாங்க. ஒரு சில பேர் ரொம்ப எதுக்கு அழுகுறனே தெரியாம அழுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன், இந்த 2 ஹார்மோனும் தான் இதுல முக்கிய பங்கு வகிக்குது. இந்த 40 வயசு அடைந்த பெண்கள் இந்த ஹார்மோன் மாற்றங்கள்னால அவங்க உடல் அளவுலயும் சரி மனதளவுலயும் சரி நிறைய பாதிக்கப்படுறாங்க. அந்த பெண்களுக்கே அது தெரிய மாட்டேங்குது. இதை பத்தின எந்த ஒரு விழிப்புணர்வுமே இல்லை. ஏன் அப்படின்னாக்க இந்த வயதுல இருக்கிற பெண்களுக்கு அதிகமா தூக்கம் வரமாட்டேங்குது. இது ஒரு முக்கிய பிரச்சனையாகவும், ரத்த சோகை இதுவும் ஒரு முக்கிய பிரச்சனையாகவும் இருக்கு. இதை கண்டுக்காம விட்டுட்டு ஒரு சில பெண்கள் மனதளவுலையும் பாதிக்கப்படுறாங்க. தனியா இருக்காங்க. இப்ப பிள்ளைங்க ஸ்கூல் போயிடுவாங்க, வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப தேவையில்லாத சிந்தனைகள்லாம் ஏற்பட்டு வீட்டு பிரச்சனை யார்ட்டையும் சொல்ல முடியாம மனதிலேயே வச்சு மனதளவுலையும் நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதாவது நம்ம மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கோங்கிறதே தெரியாம பல பெண்கள் இருக்காங்க, அவங்க வீட்டுல உள்ளவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்க உடல் நலத்தை பத்தி நீங்க கவனம் செலுத்துங்க. உங்க உடல் நலத்திலையும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பத்தியும் நீங்க கவனம் செலுத்துங்க. ஏன்னா நீங்க நல்லா இருந்தாதான் வீட்டுல இருக்கிற மத்தவங்கள நல்லபடியா பாத்துக்க முடியும். உங்க உடல் நலம் நல்லா இருந்தாதான் நீங்க உங்களோட குழந்தைகளை நீங்க நல்ல முறையில வளர்க்க முடியும். அதனால இதை நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மனதளவுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, இல்ல மனசுல ஏதாச்சும் கஷ்டமா இருக்கா, நீங்க கால் பண்ணி பேசுங்க. உங்க கணவனை உங்க கணவன்மார்களை நீங்க ஒரு நல்ல எப்படி சொல்றது, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எடுத்துட்டு அவங்கள்ட்ட எல்லாத்தையும் நீங்க ஷேர் பண்ணுங்க. கணவன்மார்களும் உங்களோட மனைவிக்கு என்ன மாதிரியான அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கறத அவங்க சொல்றத காது கொடுத்து கேளுங்க. உங்கள்கிட்ட சொன்னாவாச்சும் அவங்களுக்கு மன ஆறுதல் கிடைக்குங்கிறதுனால தான் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. நீங்க அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத சொல்லுவீங்கன்னு அவங்க ஒரு ஆதங்கத்தை தான் உங்கள்கிட்ட தெரிவிக்கிறாங்க. அதனால நீங்களும் அதுக்கான நேரம் ஒதுக்கி உங்களோட மனைவிக்கு என்ன மாதிரியான பிரச்சனை அப்படிங்கறத கொஞ்சம் உங்களோட செவியை தாழ்த்தி அவங்க என்ன சொல்ல வராங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்க மனைவி இருந்தா தான் உங்களுக்கும் அது பக்கபலமா இருக்கும், உங்க குடும்பத்துக்கும் ஒரு பக்கபலமா இருக்கும், உங்க குழந்தைகளை அவங்களால நல்ல முறையில வளர்க்க முடியும். அப்படி உங்களால கணவன் இல்லையா, வீட்டுல உங்க ஃப்ரெண்டு யாராச்சும் இருக்காங்களா, நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. இல்லையா உங்களோட குழந்தைகள் தோளுக்கு மேல வளர்ந்துட்டா தோழனாவும் தோழியாவும் எடுத்துட்டு உங்க குழந்தைகள்கிட்ட நீங்க படுற கஷ்டத்தை கண்டிப்பா சொல்லுங்க. நம்ம கஷ்டத்தை சொன்னா நம்ம பிள்ளைங்களும் நினைச்சு கவலைப்படுமேன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க படுற கஷ்டத்தை சொல்லி வளர்த்தா தான் அந்த பிள்ளைங்க நம்ம தாய் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கஷ்டத்தை புரிஞ்சு நல்ல பிள்ளைங்களா வளர்றதுக்கு அதுவும் ஊக்குவிக்கும். அதனால உங்களுக்கு மனதளவுலையும் உடல் ரீதியாகவும் கஷ்டம் இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்க. எனக்கு உடம்பு முடியலமா, நீ இன்னைக்கு இந்த வேலையை செய்யுமா, நீ போய் துணி துவை, துணி காய போடுமா, கிச்சன்ல குக் பண்ணுமா, எனக்கு என்னவோ டயர்டா இருக்கு, இந்த மாதிரி உங்க குழந்தைகளை பழக்குங்க. அப்பதான் உங்களோட கஷ்டம் என்ன அப்படிங்கறது அந்த குழந்தைகளுக்கு புரியும். தோளுக்கு மேல வளர்ந்துட்டா கண்டிப்பா அவங்க நம்மளுக்கு குழந்தைங்க நம்மளுக்கு ஒரு தோழியாவும் தோழனாவும் ஆயிடுறாங்க. அதுவும் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் பிள்ளைங்களை நம்ம கண்டிப்பா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணோம்னா அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள்ட்ட நடந்துப்பாங்க. 3வது என்ன சொல்ல வரேன்னா, நீங்க உங்களோட உணவு பழக்கங்களை மாத்திக்கோங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசு அடைஞ்சிட்டோம்னா இரவு
உணவை வந்து கொஞ்சம் முன்னாடியே சாப்பிடுங்க. 8 மணிக்குள்ளார சாப்பிட்றதுக்கு முயற்சி செய்யுங்க. நல்ல உணவுகளா சாப்பிடுங்க, சத்துள்ள உணவுகளா சாப்பிடுங்க. என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிட்றோம்? நிறைய காய்கறி சேர்த்துக்கோங்க, கீரை வகைகள், திணை வகைகள். வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் திணை வகைகள் எடுத்துக்கோங்க. கருப்பு கவுனி அரிசி கஞ்சி, உளுந்தங்கஞ்சி, உளுந்தங்களி, ராகி கஞ்சி, ராகி களி, இந்த மாதிரி குதிரைவாளி அரிசி இன்னைக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் ஈஸியாவே கிடைக்குது. இந்த மாதிரி திணை வகைகள்ல வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் உங்க வீட்டில் வந்து யூஸ் பண்ணுங்க. நாட்டுக்கோழி முட்டை, இந்த மாதிரி சத்துள்ள உணவாகவும் உங்களுக்கு எது ஆரோக்கியத்தை தரும் அப்படிங்கிற உணவாகவும் தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. சீக்கிரமா தூங்கிருங்க. நைட்டு சாப்பாடு 8 மணிக்குள்ளார சாப்பிடுங்க. அதே போல முடிஞ்சா பெரியவங்களா இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ் வாக்கிங் போங்க. மாடியிலையாச்சும் இல்லை வீட்டு உள்ளேயாச்சும் செரிக்கிறதுக்கு, செரிமான சக்தியை தூண்டுறதுக்காக 10 மினிட்ஸ் ஒரு வாக் வீட்டுக்குள்ளாரையே. அதுக்கப்புறம் நைட் டைம் வந்து 10:30 மணிக்குள்ளார தூங்கிருங்க. ஃபோனு, டிவி சீரியல் இதெல்லாம் வேணாம். சீக்கிரமா தூங்கிருங்க. நீங்க நல்லா இருந்தா தான் உங்க வீட்டில் உள்ளவங்கள நீங்க நல்லபடியா பார்த்துக்க முடியும். முக்கியமா பெண்கள் உங்களோட உடல் நலத்துல நீங்க கவனம் செலுத்தி அதுக்கு தயார்படுத்துங்க. நிறைய பெண்களுக்கு ரத்தமே இருக்க மாட்டேங்குது. அதனால முருங்கைக்கீரை, பீட்ரூட் இந்த மாதிரியான இதெல்லாம் உங்களோட உணவுல அதிகமா சேர்த்துக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.